கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இதனாலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 63வது அதிகாரம் 18வது திருவசனம். ஏசாயா 63:18. பரிசுத்தமுள்ள உமது ஜனங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்தரித்தார்கள். எங்கள் சத்துருக்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள். அவர்களே, கர்த்தர் அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்வதிலே இந்த பரிசுத்தம் மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. பாருங்கள், இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உம்முடைய பரிசுத்த ஜனம் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்தரித்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். பரிசுத்தம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதிலே ஒரு முக்கிய பங்காற்றுகிறது என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. இந்த பரிசுத்தத்திலே நாம் எப்படி இன்னும் வளருவது, எப்படி தேவன் அதில் நம்மை நிலைத்திருக்க பண்ணுகிறார், அவருடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது, அந்த பரிசுத்தத்திற்குள்ளே நாம் பங்கு பெற அவர் நமக்கு இன்னும் என்ன உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்தெல்லாம் நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே கவனமாக செவி கொடுங்கள். உங்களுக்கு தெரிந்த அருமையானவர்களுக்கும் இந்த செய்தியை குறித்து சொல்லுங்கள். ஜெபத்தோடு கர்த்தரையே நோக்கி பார்த்து அமர்ந்திருப்போம். ஆண்டவர் நம் நடுவிலே மகிமையாக இடைபடும்படிக்கு நானும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக, தேவன் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி, மிகுந்த கிருபையின்படி நம்மை அழைக்கிறார். நாம் யாராயிருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான பாவங்கள், சாபங்கள், கொடூரங்களுக்கு நடுவிலே உழன்று கொண்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை அழைக்கிறார், கிருபையின்படி அழைக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய அழைப்பின் கிருபை சோ ப்ரெஷியஸ். இந்த பூமியிலே அவருடைய நாமத்தினாலேயே அந்த அழைப்பின் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே கர்த்தரை விட்டு விலகி இருந்தபடியினாலே அவர்கள் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படுத்தப்பட்டார்கள். பாருங்கள், அந்த சூழ்நிலையிலும் அவர்களுடைய பெருமூச்சை ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து அவர்களை உடன்படிக்கையின் இரத்தத்தின் மூலமாக வெளியே கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். அது அழைப்பின் கிருபை. எந்த ஜாதி, மத, இன, மொழி, கலாச்சார வேறுபாடுகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பின்புலத்திலே நாம் இருந்து கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் நம்மை அழைக்கிறார். அவருடைய சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையிலே அவர் மரித்து உயிர்த்ததின் மூலமாக நமக்கும் அந்த இரட்சிப்பின் கிருபையிலே பங்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பங்கு கொடுப்பது நாம் தொடர்ந்து அவர் பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக நடந்து கொள்ள வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயே கொடுக்கப்படுகிறது. அந்த முதலாவது அழைப்பிற்கு கீழ்ப்படியும் போதே ஆண்டவர் அநேக அற்புதங்களை, அதிசயங்களை தருகிறார், ஆசீர்வாதங்களை தருகிறார். பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் நிமித்தம் விடுவிக்கப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். வனாந்தரத்திலும் அவர்களை காப்பாற்றினார். வனாந்தரத்திலும் அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்க்கிறார்கள். 1 கொரிந்தியர்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவரை துக்கப்படுத்தினார்கள். ஆகவே வனாந்தரத்திலே சிலர் மரித்து போனார்கள். ஆண்டவர் அவர் நம்முடைய பரிசுத்தத்தை அவர் பார்க்கக்கூடியவராக அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். தொடர்ந்து இப்பொழுது கானான் ஓரத்திற்கு வந்து விட்டார்கள். யோர்தான் நதிக்கு பக்கத்திலே வந்து விட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு முதலாவது அற்புதத்தை செய்து யோர்தானை கடந்து அந்த பக்கம் வர உதவி செய்கிறார். அதற்கு பிறகு எரிகோ கோட்டை. பாருங்கள், எரிகோ கோட்டை அந்த காலத்திலே மிகவும் அரணிப்பான, பாதுகாப்பான ஒரு நகரம். அந்த நகருக்கு வெளியே
ஆண்டவருடைய தூதன் யோசுவாவை சந்திக்கிறார். இது ஆண்டவருடைய தூதன் என்று போடப்பட்டிருந்தாலும் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. காரணம், யோசுவா அந்த தூதனை பணிந்து கொண்டார். அந்த தூதன் அதை தடை செய்யவில்லை. பொதுவாக தேவ தூதர்கள் அவரை பணிந்து கொள்வதை தடை செய்வார்கள். காரணம், அந்த ஆராதனை தொழுகை பிதாவாகிய தேவனாகிய கர்த்தருக்கு உரியது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுக்கு உரியது. வேறு யாரும் அதை அலோவ் பண்ண மாட்டார்கள். இன்று பூமியிலே நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அந்த எரிகோவை எப்படி கைப்பற்ற வேண்டும் என்கின்ற திட்டத்தை கொடுக்கிறார். பாருங்கள், யோசுவா அந்த மக்களை பரிசுத்தப்படுத்துகிறார். யோசுவா 3:5 வாசித்து பாருங்கள். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பாருங்கள், பொதுவாக நம்ம பூமிக்குரிய வழக்கத்தின்படி யுத்தத்துக்கு போனால் அவர்கள் ரொம்ப ஆயத்தமாகி பயிற்சி எடுத்து விசேஷித்த பயிற்சிகளை பெற்று அவர்கள் யுத்தத்திற்கு போவார்கள். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது என்னது என்றால் விருத்த சேதனம் செய்வது. அதாவது ஆண்களின் அவர்களுடைய பிறப்புறுப்பின் நுனித்தூளை கட் பண்ணுவது தான் அந்த காலத்திலே விருத்த சேதனம். அது அந்த காலத்திலே ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக கருதப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதுகிற நிருபத்திலே குறிப்பிடுகிறார், உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள் என்று குறிப்பிடுகிறார். அவன் தான் உண்மையான யூதன் என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்த தேவனுடைய ஒத்தாசையை பெற்றுக்கொள்வதிலே நாம் கர்த்தருக்கு முன்பதாக அவருடைய புதிய உடன்படிக்கையிலே பரிசுத்தப்படுத்துதலுக்குள்ளே கர்த்தருடைய பரிசுத்தப்படுத்துதலுக்கு விட்டு கொடுக்க கர்த்தர் உங்களை என்னை அழைக்கிறார். நாம் என்ன வேணாலும் செய்துவிட்டு கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபிப்பதற்கு முன்பதாக இந்த வார்த்தையை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய குடும்பத்தின் உறுப்பினராக நீங்கள் மாறுவீர்கள். தேவனுடைய குடும்பத்தின் உறுப்பினராக நீங்கள் மாறின பிறகு கர்த்தர் கொடுக்கிற அந்த சத்தியத்தின் வெளிச்சத்திலே வளர உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஒப்புக்கொடுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? தேவையில்லாத கிளைகளை கட் பண்ணி அப்புறப்படுத்த வேண்டும். தேவையில்லாத களைகளை அப்புறப்படுத்த வேண்டும். ரெண்டும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், நான் செடி, நீங்கள் கிளைகள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னிலே கனி கொடுக்காத கிளைகள் அவைகளை பிதாவானவர் வெட்டி சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடுக்காத கிளைகள் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். அது அங்கே மாத்திரமல்ல, நமக்குமே அது பிரயோஜனமாக, ஸ்தோத்திரம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை கட்டி எழுப்ப விட்டு கொடுக்கும்போது தான் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். பாருங்கள், ஏசாயாவின் மூலமாக ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். உம்முடைய பரிசுத்த ஜனம் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்தரித்தார்கள். பாருங்கள், கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் மூலமாக அது ஒரு அடையாளமாக காண்பிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு தேவன் கொடுத்த அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். வனாந்தரத்திலே கர்த்தர் அவர்களோடு பேசி அவர்களை நல்வழிக்கு உட்படுத்தி ஒவ்வொரு காரியங்களிலும் நடத்தி கொண்டே வந்தார். அதில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் வனாந்தரத்திலே மடிந்து போனார்கள். யோர்தான் அனுபவத்திலும் அவர்கள் மறுபடியும் அங்கே யோர்தான் தாண்டி எரியோவுக்கு வரும்போது யோசுவாவால் அங்கே மறுபடியும் சுத்திகரிக்கப்பட்டார்கள், விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள், யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி யாராவது விருத்த சேதனம் பண்ணாங்கன்னா அவங்களுடைய காயங்கள் ஆறவே ஒரு வாரம் ஆகும் மினிமம். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அதை எதிர்பார்க்கிறார். எரியோ கோட்டை விழுந்தது, ஸ்தோத்திரம். மனித முயற்சி அதில் அற்ப பிரயோஜனம். கர்த்தரை துதிக்க மாத்திரம்தான் செய்தார்கள். மற்றபடி அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்தார்கள், அவ்வளவு அற்ப பிரயோஜனம். மற்றபடி கர்த்தரை துதித்தார்கள், அது மகிமையான காரியம். அது ஆண்டவருடைய வார்த்தை அங்கு வெளிப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள்.
இன்று நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஜனமாக, பரிசுத்த ஆசாரிய ராஜரீக கூட்டமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்திற்கு விட்டு கொடுத்திருக்கிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். யோசுவா 3:5 ஆவியானவர் திட்டமாய் அவர்களை வழி நடத்தினார். இன்னும் யோசுவா பிற்பகுதியிலையும் வாசித்து பாருங்கள். யோசுவா அந்த பூமியிலிருந்து கடந்து செல்வதாக அவரும் சொல்லுகிறார். 24வது அதிகாரம், நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாத்திரம் செய்யுங்கள், மற்ற காரியங்களுக்கு இடம் கொடாதிருங்கள், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். பிரியமானவர்களே, யோசுவாவை தேவன் காப்பாற்றினார். யோசுவாவின் காலத்தில் இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றினார். ஸ்தோத்திரம். மறுபடி யோசுவாவின் காலத்திலிருந்து தாவீதின் காலம் வரைக்கும் பாருங்கள், சாலமன் காலம் வரைக்கும் பாருங்கள், நடுநடுவில் ஏற்ற தாழ்வுகள் வந்தது. அதைத்தான் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார். உம்முடைய பரிசுத்த ஜனம் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்திரித்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய பரிசுத்தத்திற்குள்ளே இருக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு சுதந்திரங்களை பெருக பண்ணினார். எப்பொழுது பரிசுத்த குலைச்சலுக்குள்ளே போனார்களோ, குறைவுக்குள்ளே போனார்களோ, அப்பொழுது மற்ற காரியங்களிலும் குறைவுபட ஆரம்பித்தார்கள். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையிலும் ஊழிய அனுபவத்தில் நான் ஊழியம் செய்து சுமார் ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்பதாக பிறகு கர்த்தர் பேசுனாங்க. ஒரு நாள் என்னோடு பேசும்போது சொன்னாங்க, மகனே, ஸ்தோத்திரம், பரிசுத்தத்திலே வளர வேண்டும், சத்தியத்திலே வளர வேண்டும். நான் உனக்குள்ளே கொடுத்திருக்கிற ஆவியானவர் உன்னை சத்தியத்திற்குள்ளே நடத்தும் போது நீ அந்த சத்தியத்திற்கு, ஸ்தோத்திரம், உன்னை விட்டு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்திலே நீ வளர வேண்டும். பாருங்கள், இன்று பிசாசு தனிப்பட்ட மனிதனுடைய பரிசுத்தத்தையும் குலைக்க வேண்டும் என்று விரும்புகிறான், பரிசுத்த ஸ்தலத்தையும் அவன் குலைத்து போட வேண்டும் என்று விரும்புகிறான். ஸ்தோத்திரம். பிசாசின் இருவழி தாக்குதல்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு அதை குறிப்பிடுகிறார். ஆமாம், பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டு இருக்கிறான். அதே நேரம் அப்போஸ்தலனாகிய யோவான் 1வது யோவானில் குறிப்பிடுகிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே, பரிசுத்த அனுபவத்திற்குள்ளே இருக்கும்போது கர்த்தர் உங்களை சுதந்திரவாளியாக இந்த பூமியிலே வைத்திருப்பார். நீங்கள் பழைய ஏற்பாட்டு பகுதியிலே வாசித்து பாருங்கள். யோசுவாவின் காலத்திலிருந்து சாலமன் அரசன் காலத்தில் வரைக்கும் எப்பொழுது அவர்கள் பரிசுத்தத்திலே காம்ப்ரமைஸ் பண்ணார்களோ அங்கே போராட்டம் வந்தது. அந்த போராட்டத்திலும் சிலர் கர்த்தரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஒத்தாசையை அனுப்பினார். அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த விஷயத்திலே, இந்த காலத்திலே, ஸ்தோத்திரம், இந்த காரியத்திலே விழிப்படைகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சில பேர் கிருபையை மட்டும்தான் கொடுக்க வந்தார்னு நினைத்து கொள்கிறோம். இல்லை, யோவான் 1:17 சொல்லுகிறது, கிருபையும் சத்தியமும் கிறிஸ்து இயேசுவினால் வந்தது. கிருபையிலும் நாம் பலப்பட வேண்டும், சத்தியத்திலும் நாம் பலப்பட வேண்டும். அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும், அனைத்து ஸ்தாபனங்களிலும் வெளிப்பட நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மற்றவற்றை கர்த்தர் பார்த்து கொள்வார். அடுத்தபடியாக கர்த்தருடைய அந்த மகிமையை நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபத்தோடு காத்திருக்க வேண்டும். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 11வது திருவசனம் அழகாக சொல்லுகிறது, அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். வீடுகளில் இருக்கிறவர்கள், வேதாகமத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் அந்த வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறதிலே ஒப்பு நிகரற்றவர். கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல மகிமையாய் விவரிக்கப்படுகிறது. அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். ஸ்தோத்திரம். ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்தும் போதே நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், பூமிக்குரிய காரியங்களை நான் உங்களுக்கு விளக்கும் போதே உங்களால் புரிந்து கொள்ள முடியலன்னா, இன்னும் பரலோகத்தில் இருக்கிற காரியங்களை நான் விளக்கணுன்னா எப்படி புரிஞ்சுக்கிடுவீங்க என்று சொல்லி குறிப்பிட்டார். அதுக்காக தான் கடைசி காலத்தில் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
அந்த பரிசுத்த ஆவியானவர் பூமிக்குரிய காரியங்களிலும் கர்த்தருக்கு பிரியமானது பரிசுத்தமானது எது என்று நமக்கு காண்பிக்கிறார். பரலோகத்திலே பரிசுத்த அந்த தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்ததான வெளிப்பாடுகளையும் நமக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்தவான்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு அதை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலே தாவீது அவர் சில தவறுகள் செய்தாலும் கர்த்தர் அவரை தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவராக கண்டார். காரணம், அவர் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்தை அறிந்திருந்தார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே குறிப்பிடுகிறார், தாவீதை, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என்னுடைய பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவராகிய அவரால், அவருடைய தைலத்தினால் நம்மை நிரப்புகிறார். ஸ்தோத்திரம். யோசுவாவை கண்டுபிடித்தார், நிரப்பினார். ஆகவே தான் அவர் ஸ்தோத்திரம் அவருடைய வீட்டாரோடு கர்த்தரை சேவித்து கொண்டே இருந்தார். சங்கீதக்காரனும் சங்கீதம் 114:2 அருமையாய் குறிப்பிடுகிறார். ஆமாம், செம்மையானவர்களுடைய வம்சம் பூமியிலே பலத்திற்கும் பலசாலிகளாக இருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். இன்று கர்த்தருடைய பரிசுத்தத்தை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறபடி வேத வாக்கியங்களில் ஆவியானவர் நம்மை நடத்தி செல்லும்போது, அதை நாம் உற்று நோக்கும்போது அதிலே நாம் வளர முடியும். அதில் நம்ம வளரும்போது அது கர்த்தருக்கு முன்பதாக ஸ்தோத்திரம், அது ஒரு கிருபையாக நமக்கு அது கொடுக்கப்படுகிறது. காரணம், ரட்சிப்பின் திட்டத்திலே பரிசுத்தமாகுதலும் அதன் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த பரிசுத்தமாகுதல், சாங்டிஃபிகேஷன், அது சில பேர் நினைத்து கொள்வாங்க, அப்போ நம்ம கர்த்தருக்காக பரிசுத்தவான்களாக வாழ்ந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள், அழகாக ஆண்டவர் அதை லிங்க் பண்ணுகிறார். அந்த பரிசுத்தம் இருந்தால் தான் பூமிக்குரிய காரியங்களையும் நீங்கள் சுதந்திரிக்க முடியும் என்று சொல்லி அழகாக கொண்டு வருகிறார். இன்றைக்கி சில பேருடைய மனப்பான்மை, பூமிக்குரிய காரியங்களில் ஏதாவது தகுடு தத்தம் பண்ணால் தான் பிழைக்க முடியும், சுதந்திரங்களை பெற்றுக்கொள்ள முடியும், சொத்துக்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறார்கள். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம் அழகாக சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய கூட அவர் வேதனையை கூட்டார். இன்று ஒரு சுதந்திர வீதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் அது உங்களுக்கு கூடுதலாக வேதனையை கொண்டு வருகிறதா, சமாதானத்தை கொண்டு வருகிறதா? யோசனை பண்ணி பாருங்கள். இல்லை என்றால் கர்த்தருடைய பரிசுத்தத்தின் நிலைக்குள்ளாக கர்த்தர் உங்களை நடத்தும்படிக்கு கேளுங்கள். கர்த்தர் உங்களை நடத்தி செல்வார். ஸ்தோத்திரம். இன்று பாருங்கள், தாவீது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டார். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறிப்பிடுகிறார். இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனே உண்மையான யூதன். ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்க, உள்ளும் புறமும் சுத்திகரிக்க நம்மளை விட்டு கொடுக்கும்போது தான் நாம் கர்த்தருக்கு முன்பதாக பிரியமான ஜனமாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. சில பேருக்கு கர்த்தருடைய வார்த்தையை, கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டாலே இருதயத்துக்குள்ள ஒரு தவறான ஒரு ஃபீலிங் வரப்படாது. சில நேரங்களிலே அது நம்மை கண்டித்து உணர்த்தும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்று நாம் ஸ்தோத்திரம் எப்பொழுதும் வெண்ணையும் தேனையும் மாத்திரம் சாப்பிட்டு கொண்டு ஸ்தோத்திரம் கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அதில் ஸ்தோத்திரம் ஒரு நல்ல ஒரு ஆகாரத்திலே எல்லா விதமான அறுசுவையும் இருக்கிறது போல சில வார்த்தைகள் உங்களை கண்டித்து உணர்த்ததான் செய்யும். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் அழகாக குறிப்பிடுகிறது. ஸ்தோத்திரம். நீதிமான்கள் அவர்கள் கர்த்தரால் சிட்சிக்கப்படும் போது அது அவர்கள் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும். ஸ்தோத்திரம். அவர்களை குட்டும்போது அது ஒரு எண்ணெயை போல இருக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் நேரடி வார்த்தைகளுக்கும் நேரடி உபதேசத்துக்கும்
ஆமாம், மற்ற ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் கொடுக்குற உபதேசத்திற்கும் எவ்வளோ தூரம் விட்டு கொடுத்துருக்கிறோம் யோசனை பண்ணி பார்ப்போம். ஸ்தோத்திரம். விட்டு கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஸ்தோத்திரம். மறந்து விடாதிருங்கள், உம்முடைய பரிசுத்த ஜனம் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்திரித்தார்கள். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்ல உற்சாகமாக ஆண்டவரை தேடி கர்த்தர் உங்களுக்கு சுதந்திர வீதங்களை கொடுத்துருப்பாங்க, குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பியிருப்பார், சில சொத்துக்களை கொடுத்துருப்பாங்க. ஆமாம், அதை கொடுத்த பிறகு எப்படி நடந்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவர் பார்க்குறாருல. யோசனை பண்ணி பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த தைலத்தை அவன் பிசாசு அபகரித்துட்டு போக முயற்சி பண்ணுகிறானா, அல்லது உங்களுக்கென்று உங்களை சுற்றிலும் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தை அவன் கெடுத்து போட முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறானா, அல்லது நீங்கள் சபையிலே சென்று கர்த்தரை ஆராதிக்கிற இடத்துல அவன் அங்கு உள்ள பரிசுத்த ஸ்தலத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறானா, ஊழியத்திலே கெடுத்து கொண்டு இருக்கிறானா? யோசனை பண்ணி பாருங்க. ஸ்தோத்திரம். அப்படி இருக்குமா என்றால் ஆண்டவரை தேட பழகுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவரே குறிப்பிட்டார், இந்த வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேற ஒன்றினாலும் போகாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்று ஜெபம் முக்கியம். ஜெபம் என்றால் ஸ்தோத்திரம், உலக நன்மைகளுக்காக ஜெபிப்பதற்கு முன்பதாக முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை தேடுவதிலே, தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே வளருவதிலே, தேடுவதிலே முதன்மையாக வர வேண்டும். ஆண்டவர் வச்சிருக்கிற பரிசுத்தத்தின் எல்லைகளுக்குள்ளே இருக்கிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். இல்லை என்றால் இன்று கர்த்தருக்கு முன்பதாக மனம் திரும்புவோம். ஆண்டவர் நம்மை அந்த பரிசுத்தப்படுத்துதலுக்குள்ளே கொண்டு வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதிலும் நாம் வாஞ்சியோடு அர்ப்பணித்து விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் கர்த்தருக்கு முன்பதாக அந்த பரிசுத்தத்திலே உண்மையிலே உத்தமத்திலே நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த உத்தமத்திலே அவரே நம்மை தாங்கி பிடிக்கிறவராகவும் இருக்கிறார். கர்த்தரே தாங்கி பிடிக்கும். சங்கீதக்காரனுடைய வாயிலிருந்தே நாம் அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 41:12 வாசித்து பாருங்கள். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி உம்முடைய சமூகத்திலே என்னை நிலைநிறுத்துவேன். பாருங்கள், இந்த உத்தமத்திலே நடப்பது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆதியாகமம் 17:1 கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று குறிப்பிடுகிறார். அதுக்கு பிறகுதான் அவருடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுகூலங்களெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அற்புதங்கள் அதிசயங்கள் நடைபெற ஆரம்பிக்கிறது. பாருங்கள், அந்த விஷயத்திலே கர்த்தர் நமக்குள்ளே வார்த்தையை அனுப்பி உண்மை உத்தமத்தை உருவாக்குகிறார். அதில் அவர் நம்மை தாங்கி பிடிக்கிறார். தாங்கி பிடிப்பது மாத்திரமல்ல, இன்று நாம் தனிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பம் இல்லை சபையிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற நிலைப்பாடுகள், ஊழியத்திலே நம்மை வைத்திருக்கிற நிலைப்பாடுகள் எல்லாவற்றிலும் அங்கே கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருக்கு முன்பதாக அவரே நம்மை நிலைப்படுத்துகிறார். இது ஒரு மகிமையான அனுபவம். பாருங்கள், தாவீதை கர்த்தர் தானே அவருக்கு முன்பதாக நிலைப்படுத்தினார். இது ஒரு மகிமையான அனுபவம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு சில பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் அந்த அனுபவத்தை கொடுத்திருந்தார். சாமுவேலுக்கு கொடுத்திருந்தார், மோசேக்கு கொடுத்திருந்தார், தாவீதுக்கும் கொடுத்திருந்தார். கர்த்தர் அவர்களோடு எந்த சூழ்நிலையிலும் அவர்களோடு கூட இருந்து கொண்டே இருந்தார். அவர்களுக்கு உத்தமத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த உத்தம வாழ்க்கையிலே அவர்களை கர்த்தரே தாங்கி கொண்டார். அவருடைய சமூகம் அவர்களை விட்டு பிரியாதபடிக்கு அவரே அவர்களை அவருக்கு முன்பதாக நிலைவரப்படுத்துகின்றார். இன்று உங்களுக்கும் எனக்கும் அவர் அப்படியே செய்கிறார். ஆகவே உங்களை உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் மிகவும் பரிசுத்தமுள்ள தேவன். அவருக்கு முன்பதாக நிற்கிறதுக்கும் அவரே நமக்கு உதவி செய்கிறார். இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இது பரிசுத்தவான்களுக்கு மட்டும் உரியது என்று சொல்லி நினைத்து கொள்ளக்கூடாது. பாருங்கள், தாவீது பூமிக்கு அடுத்தபடியாக ஒரு பேரரசனாகவும் இருந்தார். அவருக்கும் எல்லா கடமைகளும் இருந்தன. இன்று ஒரு மனிதன் சாதாரண மனிதனை விட எல்லா கடமைகளும், ஏன்னா அவர் அரசனாக இருந்ததுனால எல்லா கடமைகளும் இருந்தன. எல்லா கடமையிலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். மறந்துவிடக்கூடாது.
அது மாத்திரமல்ல, சங்கீதம் 24:3 வாசித்து பாருங்கள். யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பான்? பாருங்கள், அவருடைய சமூகத்திலே நம்மை நிலைநிறுத்துகிறது மாத்திரமல்ல, தொடர்ந்து யார் நிலை நிற்க முடியுங்கிறதையும் அங்கே அழகாக சொல்லுகிறார். சங்கீதம் 24 மறந்துவிடக்கூடாது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே யார் நிலைத்திருப்பான்? பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஸ்தலம் ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் உள்ளே போயிட்டு வர முடியும். ஆனால் யூதா கோத்திரத்தை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். யூதா கோத்திரத்தையே தமக்கு பரிசுத்த ஸ்தானமாக தெரிந்து கொண்டார் என்று சங்கீதம் குறிப்பிடுகிறது. அந்த பரிசுத்த ஸ்தானத்திலே கர்த்தருடைய சமூகம் வெளிப்பட்டது. அந்த கர்த்தருடைய சமூகத்திலே தாவீது நிலைத்திருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் தொடர்ந்து அதில் நிலைவரப்பட்டு கொண்டே இருந்தார். பாருங்கள், இது ஒரு மகிமையான காரியம். அது மாத்திரமல்ல, அந்த காரியத்தோடு பூமிக்குரிய சுதந்திர வீதங்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று ஆவியானவர் திருவுளம் பட்டுகிறார். ஸ்தோத்திரம். இன்று பூமிக்குரிய காரியங்களிலே மிகவும் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தாழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். 2 கொரிந்தியர் 8:9 வாசித்து பாருங்கள். நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவர் சிலுவையிலே தரித்திரரானார். அந்த வெளியேறப்பெற்ற கிருபையை நமக்கு கொடுக்கிறார். அதே போல் 2 கொரிந்தியர் 9:8 வாசித்து பாருங்கள். நீங்கள் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு இருந்த பிறகு கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே, கர்த்தருக்கு அடுத்த பரிசுத்தத்திலே, கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற கடமைகளிலே, பொறுப்புகளிலே கர்த்தர் விரும்புகிறபடி, ஆவியானவர் விரும்புகிறபடி நீங்கள் சேவிப்பதற்கும் அந்த கிருபையை அவர் பெருக செய்து கொண்டு இருக்கிறார். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிரியமான வசனம். 2 கொரிந்தியர் 9:8. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் பெருகுவதற்கு அவர் அந்த கிருபையை பெருக செய்ய வல்லவராக இருந்து கொண்டு இருக்கிறார். அந்த கிருபையை பெருக செய்து கொண்டே இருப்பார். ஸ்தோத்திரம். நீங்கள் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்திலே, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நீங்கள் வளருவதில்லை, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே ஜெபிப்பதில்லை, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே கர்த்தரை துதிப்பதில்லை, மகிமைப்படுத்துவதில்லை, சாட்சி சொல்லுவதில்லை, ஊழியம் செய்வதில்லை, கர்த்தருடைய சபையிலே ஊழியம் செய்வதில்லை, கர்த்தருடைய சுவிசேஷ ஊழியங்களிலே ஊழியம் செய்வதில்லை. உற்சாகப்பட வேண்டும். ஆவியானவர் சொல்லுகிறபடி நீங்கள் அதில் உங்களுடைய கடமைகளை செய்ய முன்வர வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இன்னும் கிருபை பெருகும், சமாதானம் பெருகும், நன்மைகள் பெருகும், சுதந்திர வீதங்கள் பெருகும் என்று ஆவியானவர் திருவுளம் பட்டுகிறார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆவியானவர் உணர்த்துகிறார். பிசாசானவன் ஒரு சிலருடைய உள்ளே அவருடைய இருதயங்களையும் அவன் பரிசுத்த குலைச்சலாக்கி போட முயற்சி பண்ணியிருக்கலாம். நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற பொறுப்புகள் குடும்ப பொறுப்பாக இருக்கலாம், வேலை உத்தியோகங்கள் தொழில் காரியங்களாக இருக்கலாம், ஏன் சபை காரியங்களாக கூட இருக்கலாம், ஊழிய காரியங்களாக இருக்கலாம். ஆவியானவர் உங்களோடு தான் பேசி கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் பேசுகிறதுக்கு எதுக்காக பேசுகிறார்? மறுபடியும் அந்த தேவனுடைய குடும்பத்திற்குள்ளே சீர்பொருந்தும்படிக்கு உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். தூசியை உதறிவிட்டு எழும்புங்கள், பின்னானவைகளை தூக்கி பின்னாலேயே போற்றுங்கள், ஆண்டவரை நோக்கி முன்னேறுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக, ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஸ்தோத்திரம் அந்த நிலைக்கு முன்பதாக, அந்த ஸ்டாண்டர்டுக்கு முன்பதாக உங்களை அர்ப்பணியுங்கள். ஆவியானவர் இப்பொழுதே வெளிப்பட ஆரம்பித்து விட்டதை நான் பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் இரத்தம் தெளிக்கப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த ஜனம் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்தரித்தார்கள். ஸ்தோத்திரம். இன்று சுதந்தரிப்பின் காரியம் தடைபட்டிருக்கிற காரியங்களிலே கர்த்தர் உதவி செய்வீராக. அவர்களை பின்னுக்கு இழுக்கிற இருளின் அதிகாரங்கள், இருளின் ராஜ்ய பிசாசுகள், அசுத்த ஆவிகள் கடிந்து கொள்ளப்படுவதாக. துஷ்ட வானமண்டலத்து பிசாசுகள் கடிந்து கொள்ளப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக. விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, இருளின் ராஜ்யத்தினின்று எங்களை விடுதலையாக்கி குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்திற்கு உட்பட பண்ணுகிற தேவன்,
ஆண்டவரே, நாங்கள் சீயோன் மலையினிடத்திலே நடத்தப்படுகிறோம் என்று எபிரேயர் 12வது அதிகாரத்திலே குறிப்பிடப்படுகிறது. ஸ்தோத்திரம். பரலோக சிங்காசனத்திலிருந்து உங்கள் ஒத்தாசை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், பரிசுத்த தைலத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அது மாத்திரமல்ல, அவர்கள் சம்பந்தப்பட்ட பொறுப்புகளிலும் ஸ்தோத்திரம், பரிசுத்த ஸ்தலத்தை கொலைக்கிற ஸ்தோத்திரம் காரியங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே கடிந்து கொள்ளப்படுவதாக. அந்த இருளின் ராஜ்ய பிசாசுகள் அசுத்த ஆவிகளும் கடிந்து கொள்ளப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக, விலகுவதாக, இனி வராமல் இருப்பதாக. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இன்று முதல் உம்முடைய நாமத்தினாலே கிருபை பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய திட்டப்படி பூமிக்குரிய நன்மைகள், சுதந்திர வீதங்கள் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும், காரிய சித்தி உண்டாகட்டும், அதிசயமான காரிய சித்தி உண்டாகட்டும். ஆண்டவருடைய அக்கினி இறங்குகிறது. ஆண்டவர் ஸ்தோத்திரம், சில இடங்களிலே உடைக்கப்பட்டு விழுந்து கிடந்த ஒரு சிலரை ஆண்டவர் தூக்கி எழுப்புகிறதாக சொல்லுகிறார். கர்த்தருடைய கரம் உங்களை உற்சாகப்படுத்துகிறது. புதிய பலனை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நீங்கள் தொடர்வீர்கள். கர்த்தர் பூமிக்குரிய நன்மைகள், பூமிக்குரிய சுதந்திர வீதங்களை உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் கட்டளையிடுகிறார். மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மைகள் வருகிறது என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கே சகல துதி கன மகிமையார் எடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வைத்து உம்முடைய கரத்தின் நிழலுக்குள்ளே மறைத்து காத்துக்கொள்வீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இவனுடைய எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு விட்டு கொடுங்கள். ஆண்டவர் தம்முடைய நோக்கத்தை, குறிக்கோளியை உங்கள் வாழ்க்கையில் மகிமையாய் நிறைவேற்றப் போகிறார். God bless you.